திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தலைப்பு மந்தையின் ஆடுகள் என்று தயார் செய்துள்ளேன். இன்றைய காலகட்டத்தில் மந்தைக்கும் சரி மேய்ப்பனுக்கும் சரி கொடிய காலங்கள் தான் இருந்து வருகிறது. மந்தை ஓநாய்கள் மத்தியிலே அனுப்பப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர்களும் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். இரண்டுமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. மந்தையும் சரி மேய்ப்பர்களும் சரி. சரி, இந்த மந்தை என்ற வார்த்தை தோராவில் ஒரு இடத்தில் நான் பார்த்தேன். என்னாகமம் 27:16-17 வசனங்கள். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும் படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும் படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். இந்த வசனம் தெளிவாக சொல்வது என்னவென்றால், சபை என்பது சபை இருக்க வேண்டும் என்றால் அது மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இருக்கக்கூடாது. மேய்ப்பன் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதாவது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவே என்று சொன்னாலும் கூட மேய்ப்பர்கள் நம்மை மேய்க்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதாவது அந்த அதிகாரத்தை அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆக்சுவலாக அதிகாரத்தை பயன்படுத்த ஒரு பாஸ்டர் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு தவறான காரியம் நடைபெறுகிறது என்றால் அதை சுட்டி காட்டினால் அவர்கள் சபைக்கு வர மாட்டார்கள். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பாஸ்டர்கள் தவறை சுட்டி காட்டினாலும் சபைக்கு வர்றதில்லை. அப்போது மேய்ப்பனுக்கு அதிகாரம் எங்கே இருக்கும்? மேய்ப்பனுக்கு அதிகாரம் இருக்கணும் இல்லையா? சரி, மேய்ப்பருக்கு அதிகாரம் இருக்கணும். அப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் எப்படியும் இருக்க வேண்டும் என்றும் பின்னால் சொல்கிறேன். அப்பொழுது எபிரேய வார்த்தை ஜோன், அதாவது 3 எபிரேய எழுத்துக்கள், ஜாதே, அலப் அண்ட் நூன் சோபிட். இந்த 3 எழுத்துக்களை பாருங்கள். இந்த 3 எழுத்துக்களிலும் ஒரு விஷயத்தை பிக்டோகிராமில் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது ஜாதே என்று சொல்வது, அதாவது பூர்வகால, அதாவது ஏன்ஷியன்ட் பிக்டோகிராம் என்ற காலத்தில் அதை ஒரு குனிந்து செல்லும் மனிதனை போல், இந்த மேன் ஆன் சைடு என்று சொல்லப்படுகிறது, குனிந்து செல்லும் மனிதனைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலப் என்பது எல்லாருக்கும் தெரியும், எலோஹிம் என்பதன் முதல் எழுத்து. சரி, அதே போல் ஏன்ஷியன்ட் பிக்டோகிராமில் நூன் என்பதற்கு லைஃப் என்பது, அதாவது ஜீவன் என்று அர்த்தம். இப்போது மந்தையின் ஆடுகள் எப்படி இருக்க வேண்டும்? மந்தையின் ஆடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மந்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனை பணிந்து சென்று ஜீவனை கண்டடைவர்களாக இருக்க வேண்டும். தேவனை பணிந்து சென்று ஜீவனை கண்டடைவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அடுத்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இது கொஞ்சம் 2 வசனங்களும் கொஞ்சம் மேய்ப்பனை சாடுவது போல இருக்கிறது. இன்றைய காலத்தில் மேய்ப்பர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அடுத்து ஒரு வசனத்தை படிங்கள். எரேமியா 10:21. மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. சரி, மந்தை சிதறடிக்கப்படுவதற்கு பிரதானமாக 2 காரியம் இருக்குது. ஒன்று மேய்ப்பர்கள் தேவனை தேடுவதில்லை. அப்புறம் இன்னொரு காரியம்னா, நிறைய விஷயத்தில் நம்ம பார்க்குறோம், லக்ஸூரியஸ் லைஃப்பை தேடி அவர்கள் அலைகிறார்கள், தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள் என்பது. அதையும் எசேக்கியேல் ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். படிங்க, எசேக்கியேல் 34
2. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு ஐயோ! மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். இது எவ்வளவு கருத்துள்ள வசனமாக இருக்குது பாருங்க. தங்களையே மேய்த்துக் கொள்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. சரி, ஓகே. இப்போ மேய்ப்பர்களை பற்றி பார்த்தோம். ஆடுகள் என்ன செய்யணும்? ஆடுகள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஆடுகள் செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் முதல்ல அவரே என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, என் ஆடுகள் நிச்சயமாக என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. யோவான் 10:27 வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இப்போ பாருங்க, ஆடு நம்முடைய பிரதான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவுக்கும் மாடுகளாகிய விசுவாசிகளுக்கும் ஒரு ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப். எப்படின்னா, அவர் நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார், அதனால் நாமும் அவரை அறிந்திருக்கிறோம், நாமும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம். அடுத்த ஒரு விஷயம் சொன்னால், விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? விசுவாச துரோகம்தான் இப்பொழுது முந்தி நேரிட்டு கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு சில வலைத்தளங்களில், அதாவது சமூக இதில் சமூக வலைத்தளங்களில் நிறைய செய்திகள் நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறது. 20 ஆண்டு ஊழியம் செஞ்சேங்கிறான், அவன் என்ன சொல்கிறான், பைபிள் பொய்யுங்கிறான். அதான் எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காரியம் பாருங்கள். 20 ஆண்டுகள் ஊழியம் செய்த ஒருத்தனுக்கு கூட வேதம் சமூலமும் சத்தியமானது என்பது புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எத்தகைய துர்பாக்கியமான நிலை என்பதை பாருங்கள். ஆகவே வசனம், அதனால்தான் நிறைய பேர் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே யோவான் 5:24 வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனத்துக்கு பயப்படாம, அந்த வசனத்துக்கு நடுங்காம, அந்த வசனத்தையே துஷ்பிரயோகம் செய்து அந்த வசனத்தை வைத்துக்கொண்டே மேபம் பொய்யானது என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஐயோ என்று சொல்வதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர்கள் நித்திய ஜீவனுக்கு பாத்திரராக இருக்க வேண்டிய சூழ்நிலையை அவர்கள் தாங்களே மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் நித்திய ஜீவனுக்குண்டான ஒரு தகுதியை இழந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து நீங்கள் கீழ்ப்படிதல். இப்போது கீழ்ப்படிதல்னா ஒரு சின்ன விஷயத்தில் கூட கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும். அப்போது குடும்பத் தலைவனுக்கு குடும்பத்தில் உள்ள அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும் என்பது, அதே மாதிரி சபையின் தலைவருக்கு கூட ஒரு சில காரியங்களில் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது சபையில் இப்போ என்ன தெரியுமா, பாஸ்டர் ஒரு நமக்கு தேவையான இனிமையான வார்த்தைகளை சொல்லிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருக்கிற அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் மோட் மாதிரி, ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மோடை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் ஒதுங்கிக்கணும், நம்ம விஷயத்தில் எதுவும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருந்துகிட்ருக்காங்க. அப்போது அவர்கள் எப்படி கீழ்ப்படிய முடியும்? அவர்கள் தன்னுடைய விவரங்கள், அதாவது தன்னுடைய காரியங்களில் மேய்ப்பனுடைய ஆலோசனையை கேட்காமல் நடந்தால், மேய்ப்பனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தால் அது எப்படி அவர்கள் வாழ்க்கை எப்படி செம்மையாக இருக்கும்? இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
உபாகமம் 8:20 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சத்தத்தையே நம்ம கேட்கறது இல்லை. அட்லீஸ்ட் தேவனுடைய சத்தம் புல்பிட்டில் இருந்து வருது, அதுக்காவது கீழ்ப்படியும். தேவனுடைய சத்தம் என்ன ஆகுது? மேய்ப்பன் மூலமாக நமக்கு வருது. நம்மளே தேவனுடைய சத்தத்தை தேடுறதில்லை அப்படின்னா, நம்மளே வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறது இல்லை, அதில் ஊன்றி குதிக்கிறது இல்லை. அதாவது இன்றைய கால சூழ்நிலை என்ன தெரியுமா? நீங்கள் வெறுமனே மேலோட்டமாக நுனிப்பில் மேயறது இல்லை. யூ ஹாவ் டு டைவ் டீப்லி இன்டு த வேர்ட் ஆஃப் காட். டைவ் ஆனீங்கன்னா தான் நீங்கள் சுயத்துக்கு சாக முடியும். டைவ் அண்ட் ஆஃப்டர் தட் யூ டை. செத்துப்போ. உன்னுடைய சுயத்துக்கு நீ செத்துப்போ. உன் சுயத்துக்கு செத்து போகணும்னா நீ என்ன ஆகணும்? நீ யூ ஹாவ் டு டீப்லி டைவ் இன்டு த வேர்ட் ஆஃப் காட். ஓகே, அடுத்த வசனத்தை வாசிங்க. கொலோசையர். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இதுதான் முக்கியம். ரொம்ப மேலானவளை தேடணும். அதாவது பன்றிகளை பற்றி சொல்வார்கள். எப்பவுமே பன்றி கீழே தான் பார்க்கணும். அது என்னைக்கு மேலே பார்க்கணும்னா, அது என்னைக்கு அடிக்கப்படும் போது ஒரு இதில் கட்டி கோலில் கட்டி அதை தூக்கிட்டு போகிறாங்களோ அப்போ தான் அது இப்போ வானம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் அப்படி இருக்காமல் மேலானவைகளை தேட வேண்டும். இன்னொரு வசனம் கூட இருக்குல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். சரி, இத்தனை விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். ஒரு விஷயத்தில் அவர் என்ன சொன்னார்? மந்தையில் சேர ஆடுகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அழகான ஒரு வசனம் யோவான் 10 சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 10 வாசியுங்கள். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். பார்த்தீங்களா? அவரே சொல்லிட்டாரு. நீங்கள் என்னைக்குமே உங்களுக்கு என்ன, உங்கள் மந்தையில் சேராத ஆடுகள் நிச்சயமாக வெளியே தொழுவத்துக்கு வெளியே நிறைய இருக்குது. பழைய பாட்டு ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. என்ன? மந்தையில் சேர ஆடுகளே எங்கனும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆத்தும பாரம் கொண்டே தேடுவோம் வாரோல் திருச்சபையை. தேடுற வேலை பாஸ்டருக்கா? பாஸ்டருக்கும் இருக்கு, ரைட்டு. தேடும் வேலை திருச்சபைக்கு. ஆக இந்த விஷயங்கள் ஏற்றுக்கொண்டு நாம் எப்படி மந்தை நாடுகளாக இருக்க வேண்டும் என்ற வலையில் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம். நன்றி.